மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபே குணவர்தன மற்றும் ஸ்ரீயானி விஜய் விக்ரம் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வட் வரி அதிகரித்தமை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து லேக் ஆஃப் சந்திக்கு அருகில் இன்று மதியம் இந்த பேரணி ஆரம்பமானது. கருப்பு நிற பட்டிகளை அணிந்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லேக் ஆஃப் சந்தியிலிருந்து நிதி அமைச்சு வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். பேரணி மத்திய வங்கி வளாகத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன இன்று தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். அத்துடன் இவர்கள் நிதி அமைச்சு வளாகத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் உலக வர்த்தக மத்திய நிலையத்திற்கு முன்பாக போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர். இதன்போது ஏற்பட்ட நெரிசலில் வீதி தடையில் மோதுண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபே குணவர்தன மற்றும் ஸ்ரீயானி விஜய் விக்ரம் ஆகியோர் காயமடைந்தனர். காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஸ்ரீயானி விஜய் விக்ரம தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்தின் பின்னரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் பின்னர் நிதி அமைச்சின் வளாகத்திற்குள் பிரவேசித்தனர். அதன் பின்னர் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. பாராளுமன்றத்தின் விவாதங்கள், பாராளுமன்றத்தின் ஆணைக்குழுக்கள் மற்றும் விசாரணைகளுக்கு இவர்களின் கீழ்ப்படிவதில்லை என்றால் மக்கள் பலத்தை பலப்படுத்த வேண்டி ஏற்படுகின்றது. அதிகரிக்கப்பட்டுள்ள வரி விதிப்புக்கு எதிராக மக்கள் சத்தமிடுகின்றனர். இவ்வாறு அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோக்கி சென்றால் இந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடையும். தனது சிறந்த நண்பரையும் முறைகேடு திருட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக கணக்காய்வாளரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து வந்து அழுத்தம் விடுப்பதால் அது இடம்பெறாது. இந்த அரசாங்கத்துக்கு அடிபணிய வேண்டாம் என நாம் கணக்காய்வாளரிடம் கேட்கின்றோம். நீங்கள் உங்களது பொறுப்பை சரிவர நிறைவேற்றுங்கள். மத்திய வங்கியின் ஆளுநரை நீக்குவது மாத்திரமல்ல, அவர் ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அது தொடர்பில் ஆராய வேண்டும். இல்லாமல் அவரை விமானத்தில் ஏற்றி சிங்கப்பூர் அனுப்புவதல்ல. ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீயானி விஜய் விக்ரமவின் நலம் விசாரிப்பதற்காக இன்று பிற்பகல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தேசிய வைத்தியசாலைக்கு சென்றனர். එතන අර සෙනග ගොඩක් ගියානේ මේ පාරේ උස තැනකින් පහලට වහිනකොට මම වැටුනේ.